ஹாய் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் இன்னைக்கு இருக்கிறது 10 மலை முருகன் தான் மலேசியாவில் இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி நம்ம இதை எதிர்பார்த்தோமா மம்மி இவ்வளோ வைப் இருக்கும்ன்ட்டு? ஏன் அப்படின்னு பல ரீசன் சொல்கிறாங்க. நான் இப்போது இவ்வளோ நேரம் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, மொத்தமுமே லைம் ஸ்டோன்ஸில் ஒரு குகை. அந்த குகையில் இந்த கோயில் அமைஞ்சதுனால அந்த வைப்ஸ் இருக்கா, இல்லை இங்கே தொடர்ந்து பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் பண்ணி. ஆனால் நல்ல ஒரு வைப். இன்னொரு விஷயம் கவனிச்சியா ஷெரின், இங்கே வந்துட்டு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. நம்ம மட்டும் இல்லை, முருகர் வந்து தமிழ் கடவுள்ங்கிறாங்க. இல்லவே இல்லை. சைனீஸ் கடவுள் அவர். சைனீஸ், மலேசியன்ஸ், ஆமாம், எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க எல்லாருமே வராங்க. சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு இடத்துல தான் இப்படி இவ்வளோ ஃபாரினர்ஸ் எங்களால் பார்க்க முடியுது. நிறைய ஃபாரினர்ஸ், நிறைய சைனீஸ் பீப்புள் பார்க்க முடியுது. யூஎஸ்ல இருந்து இவ்வளோ பக்தியாக இருக்கிறது இந்த ஒரு இடம் தான். நம்ம ஊர் விட்டு வந்துருக்கோம். நம்ம கூட பால் குடம் எடுக்க மாட்டோம். வேண்டுதல் எதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரும்பு தொட்டிலில் ஒருத்தங்க குழந்தை கொண்டு போனாங்க. கொண்டு போகிறாங்க, பால் குடம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ரொம்ப ஆசையாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் முருகர் வந்து எல்லா இடத்துலையும் நின்று அருள் பாலிக்கிறாரு. பத்துமலை முருகர்கிட்ட நாங்கள் 2 பேரும் நல்லா வேண்டிக்கிறோம். சீரும் சிறப்புமாக இருப்போம் இந்த வருடம். நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லாவே இருப்போம். முருகனுக்கு அரோஹரா, அரோஹரா. வேலாயுதர் அருளால் எல்லாரும் நல்லபடியாக இருக்கும். இது மாதிரி மலேசியா மட்டும் இல்லை, இன்னும் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துக்கும் நம்ம எல்லோரும் போகணும். முக்கியமாக நாங்கள் போகணும். எங்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. நீங்கள் மனசு வச்சு நாங்கள் போவோம். இந்த பத்துமலை முருகருக்கு மேலே வேற ஒரு குகை இருக்குது. அங்கே வள்ளி தேவியான இருக்கிறாங்க. வள்ளி தெய்வாவும் இருக்காங்க. அங்கே வந்து ஓப்பன் பிளேஸில் அப்படியே சன்லைட் வந்து ஃபுல்லாக விழுது, தெரியுது அந்த இடத்துல. ஆமாம், சன்லைட் விழுது. மேலே போய் பார்த்துட்டு வந்தோம். இங்கேயே இருக்கணும் போல இருக்கு, போகிறதுக்கே மனசே இல்லை.